வணக்கம். மொனாட் யோகா ஸ்டுடியோ பெசநகரிலிருந்து கீதா கந்தசாமி. இன்றைக்கி சில எளிமையான யோகா பயிற்சிகளை பார்க்க போகிறோம். நம்ம இந்த வாரம் முழுக்க ஒவ்வொரு ஆசனாவாக எடுத்துட்டு எப்படி ஒரு சிறு வயது ஒரு யங் ஏஜில் இருக்கிறவங்க அதை எப்படி பண்ணுவாங்க, அதை கிளாசிக்கலாக மரபுப்படியாக எப்படி செய்கிறது, அதே இது கொஞ்சம் ஒரு வயசானவர் இருந்தாங்கன்னா எப்படி பண்ணுவாங்க, அந்த மாதிரி நம்ம இந்த வாரம் முழுக்க இதை பார்க்க போகிறோம். இப்போது முதல்ல முக்கியமான ஒரு பாடம் யோகம்னு வந்துட்டாலே அது சுவாசம், அதாவது எப்படி மூச்சு விடுறதுன்னு. என்னடா பிறந்ததுலேருந்து மூச்சு விட்டுட்ருக்கோம், இப்போ வந்து மூச்சு எப்படி விடுறதுன்னு ஃபஸ்ட்டு பாடம் சொல்லி கொடுக்க போகிறாளே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் யோக முறைப்படி மூச்சு விடுறது அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு பாடம் இருக்குது. அதை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். கம்ஃபர்டபுளாக சுகாசனில் உட்காந்துக்கோங்க. சேரில் உட்காந்துருந்தீங்கன்னா முதுகு தண்டை சாஞ்சு உட்காந்துக்க வேண்டாம், நேராக வச்சுக்கோங்க. இல்லை தரையில் சமணங்கால் போட்டு உட்காந்துக்கலாம், உங்களுக்கு எப்படி வசதியோ அப்படி உட்காந்துக்கலாம். முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு கையை எடுத்து உங்களோட வயிற்று பகுதியில் வச்சுக்கோங்க. இப்போ கண்ணை மூடிக்கிட்டே நான் இன்ஹேல் சொல்லும் பொழுது நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கணும், எக்ஸேல் சொல்லும்போது மூச்சை வெளியில் இழுக்கணும். சரிங்களா? இப்போ ஒரு கேள்வி. இப்போ நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும்போது உங்களோட அப்டமன் வெளியில் வந்துதா இல்லை உள்ளே போச்சா, அதை நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்னொரு வாட்டி பண்ணணும்னா இன்னொரு வாட்டி பண்ணுங்கள். கையை வச்சுக்கோங்க வயிற்றுல. இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேல். இப்போது கரெக்டாக நம்ம யோகிக் முறைப்படி ப்ரீதிங் பண்ணுறோன்னா மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது நம்மளோட வயிற்றுப்பகுதி வெளியில் வரணும். இது எப்படின்னா நம்ம சின்ன வயசில் படித்த அறிவியலுக்கு கொஞ்சம் போவோம். நம்ம மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது நம்மளோட நுரையீரல் விரிவடையுது, லங்ஸ் எக்ஸ்பேண்ட் ஆகுது. எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு என்ன செய்யுது, நம்மளுடைய நுரையீரலையும் நம்ம வயிற்றுப்பகுதிக்கும் நடுவில் இருக்கிற டயஃப்ரம் உதரவிதானத்தை கீழே தள்ளுது. கீழே தள்ளிட்டு அப்டமினல் ஆர்கன்ஸ் எல்லாம் வெளியில் வருது, உங்களோட வயிற்றில் இருக்கிற உறுப்புகள் எல்லாம் வெளியில் வருது. இதுதான் 100% ப்ரீதிங். இப்போ நீங்கள் இப்போ நார்மலி நம்ம ஒரு நாள் முழுக்க நிறைய வேலைகள் செய்கிறோம், பல விஷயங்கள் நடந்துட்டுருக்கோம், வெளியில் போகிறோம் வரோம். அப்போ நம்ம 100% ப்ரீதிங் எடுக்கிறது கிடையாது. நம்ம செஸ்ட் வரைக்கும் தான் எடுக்கிறோம், நம்மளோட தொராசிக் ரீஜன் வரைக்கும் தான் நம்ம மூச்சை எடுக்கிறோம். ஸோ 100% 100% ப்ரீதிங் எடுக்கணும்னா இந்த அப்டமன் வெளியில் வரணும். இந்த பயிற்சியை நீங்கள் ஒரு யோகா பயிற்சியில் எல்லா ஆசனா பண்ணும் பொழுதும் இதை நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா, காலையில் 1 hour நீங்கள் பயிற்சி பண்ணும்போது இந்த மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா நாள் பூரா நீங்கள் அந்த பழக்கத்துக்கு போயிடுவீங்க. ஒரு சின்ன குழந்தையோ இல்லை ஒரு ரிலாக்ஸ்டு ஒரு பர்சன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா வயிறு இன்ஹேலில் மெதுவாக மேலே ஏறும், எக்ஸேலில் கீழே இறங்கும். இது ஒரு இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம். இந்த இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயத்துக்கு நம்ம பண்ணுற ஆசனங்கள் ஒத்து போகணும். அதாவது யோகாசனத்தில் என்ன முறையில் கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் இன்ஹேல் பண்ணும் பொழுது நீங்கள் ஆர்ம்ஸை வெளியில் தள்ளுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கைகளை பக்கவாட்டில் அகட்டி கொண்டு வாங்கம்மா. எக்ஸேல், ஆர்ம்ஸ் டவுன். இன்னொரு வாட்டி பக்கவாட்டில் கைகளை மேலே தூக்கி கைகள் இரண்டையும் கூப்பிக்கோங்க. எக்ஸேல கைகள் இரண்டையும் கீழே கொண்டு வந்துருங்க. இப்போ இயற்கையாக நடக்கிறத நீங்கள் பார்த்தீங்க. இன்ஹேல் பண்ணும்பொழுது நம்ம கைகளை பக்கவாட்டில் மேலே கொண்டு போகும்பொழுது உங்களுடைய லங்ஸ் விரிவடையுது. விரிவடைஞ்சு நிறைய ஆக்சிஜனேட்டட் இது நீங்கள் உள்ளே எடுக்கிறீங்க. அப்போது உங்களோட நுரையீரல் 100% ஒர்க் ஆகிட்டு உங்களுடைய எல்லா உடல் உறுப்புக்கும் சுத்தமான ரத்தத்தை உங்களுக்கு முழுமையாக கொடுக்குது. இப்போ நான் நாள் பூரா உட்காந்து நான் டிவி பார்த்துட்ருக்கேன், எனக்கும் இந்த விஷயங்கள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் 100% நடக்கிறதில்ல. என்ன ஆகுது, உங்களுக்கு ஆக்சிஜனேட்டட் பிளட் ரொம்ப கம்மியாக கிடைக்கிறனால ஹார்ட் என்ன செய்யும், அதிகமாக பம்ப் பண்ணும், சீக்கிரமாக பம்ப் பண்ணி ஏன்னா எல்லா பார்ட்ஸ் ஆஃப் த பாடிக்கும் அது கொடுத்து ஆகணும். நல்ல சுத்தமான ரத்தத்தை அது சப்ளை பண்ணி வேண்டிய கடமை அதுக்கு இருக்குது. ஸோ அதிகமாக பம்ப் பண்ணி உடல் முழுக்க கொடுக்கும். யோக குரு கிருஷ்ணமாச்சாரியா என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த ஆசனங்கள் பண்ணும் பொழுதும் இதயத்தை நம்ம பாடுபடுத்தவே கூடாது. இதயம் ஹார்ட் இஸ் த ஒன் ஆர்கன். அது நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணவே கூடாது. அந்த மாதிரி நீங்கள் ஆசனங்கள் பண்ணணும். ஸோ உடலை வருத்தி பண்ணுறது ஆசனங்களே கிடையாது.